ஏய் ஹாய்டி. நான் உனக்கு கால் பண்ணி 15 மினிட்ஸ் ஆச்சு. எவ்வளோ நேரம் என்னதான்டா பண்ணுவ? ஏய் சாரிடி, அண்ணன் பைக் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அதான் பஸ்ஸில் வந்தேன். கொஞ்சம் டைம் ஆச்சு. சரி, ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னேன், என்னாச்சு? என்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன? இந்த லவ் மேட்டரை பற்றி தான். சரி சொல்லு. எங்கள் வீட்டில் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, நான் சொன்னேன்ல. நான் உங்களுக்கு ஓகே சொல்லிட்டேன். உனக்கு இந்த மாதம் வேலை கிடைச்சிரும், அடுத்த மாதம் வேலை கிடைச்சிரும், நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஒரு தடவை கூட உனக்கு வேலை கிடைச்ச மாதிரி இல்லையே. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. மீரா, நான் இப்போ தான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். 1 வீக்கில் கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்ல? மேலே வெயிட் பண்ண முடியாதுன்னா நான் வீட்டில் ஓகே சொல்லிட்டேன். போதும், இதோட முடிச்சுக்கலாம். இங்கே பாரு மீரா, உங்கள் அம்மா அப்பா இப்போ இல்லைனாலும் எப்போயா சேர்ந்துருவாங்க. ஆனால் இப்போ என்னை மிஸ் பண்ண லைஃப்பில் இனிமேல் நம்ம சேரவே முடியாது. நல்லா யோசிச்சுக்கோ. இதுக்கு மேலே என் முடிவை மாற்றிக்கிற மாதிரி இருந்ததேவா. நான் நல்ல முடிவு எடுத்துட்டேன். நீ உன் லைஃபை பாரு. மீரா, சாப்பிட்டியா? இந்த கேள்வி யாராவது கேட்டாதான் சாப்பிடணும்னே தோணுது. ஆனா இப்ப பசிக்கல. நீ வேண்டான்னு சொல்லணும்னு தெரியும், அதனாலதான் நான் வாங்கிட்டே வந்தேன். நீ இவ்வளவு நல்லவனா இருக்க. நீ ஏன் அவ்வளோ அழகா இருக்க? என்னைக்காவது யோசிச்சிருக்கியா இவளையே லவ் பண்றோன்ட்டு? ஏன் இப்படி கேட்குற? உனக்கு அப்படி தோணி இருக்கா? பல நாள் தோணி இருக்கு. என்ன மாதிரி ஒரு எப்படிதான் நீ லவ் பண்ண? நீ விரும்பி இந்த தொழில் பார்க்கல, நானும் உன்னை இந்த மாதிரி நிலைமையில பார்க்க விரும்புவேன். ஆனா என்ன பண்றது, உன்னோட சூழ்நிலை உன்னை இதுல இருந்து வெளியே போக விட மாட்டேங்குது. என்னோட சூழ்நிலை உன்னை இதுல இருந்து வெளியே கூட்டு வர விட மாட்டேங்குது. சூழ்நிலை இவன் எப்ப தூங்குறானோ அப்பதான் இந்த வீடு கொஞ்சமாவது அமைதியா இருக்கும். அப்போ என் மனசுல அமைதி இல்லை. டாக்டர் என்ன சொன்னாரு? மருந்து நிறுத்தக்கூடாதான், பிசியோதெரபிஸ்ட் பார்க்க சொல்லியிருக்காங்க. மருந்து வாங்கணும், வாடகை கட்டணும், சாப்பாடு வாங்கணும். ஒவ்வொரு நாளும் கஸ்டமருக்கு முன்னாடி காசு தேவைதான் வந்து கதவை தட்டுது. நான் வேலை தேடிட்டு தான் இருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள்ல கிடைச்சிரும். இன்னும் கொஞ்ச நாள்? இந்த வார்த்தையை வாழ்க்கை ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கு பிரபு. என்னை பத்தி எனக்கு கவலை இல்லை. இவன் தான். எனக்கு அப்புறம் இவனை யாரு பார்த்துப்பா? நான் இருப்பேன் மாதவி. என்ன இவ்வளோ ஈஸியா சொல்ற? நாளைக்கு நீயே என்ன கல்யாணம் பண்ணியிருப்பேன்னு என்ன நிச்சயம் சொல்லு? நாளைக்கே ஒரு ஒழுக்கமான பொண்ணு வந்தா என்னதான் இருந்தாலும் நீ ஒரு உன் மனசை மாத்திப்பல்ல? என்னை பொறுத்தவரை ஒழுக்கம்னு ஒன்றும் கிடையாது மாதவி, எல்லாம் நம்ம மனசு தான். நான் காதலிச்சது உன்னோட கடந்த காலத்து இல்லை மாதவி, ஒவ்வொரு நாளும் உன் தம்பிக்காக உயிரோட செத்துக்கிட்டு இருக்க அந்த மனசை தான். அந்த மனசு தான் எல்லா வேலையை விடவும் பெருசு. என் பொழப்ப எல்லாரும் ஒரு வார்த்தையில முடிச்சிடுறாங்க, விபச்சாரின்னு. ஊரே பார்த்த உடம்ப நீ மட்டும்தான் பார்க்காம இருக்க. அதனாலயே என்னமோ தெரியல, உன் கண்ணுக்கு நான் தாசியா தெரியாம தாரமா தெரியுறேன். உள்ள வாங்க. சரி கிளம்பு. இந்த இதை நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு. இப்பெல்லாம் நேரம் இல்லை. ஏண்டா அவ போய் 3 மாசம் ஆச்சு, இன்னும் அவளே நினைச்சிட்டு இருக்கியா? மறக்கணும் தான்டா நினைக்கிறேன். முடியல. டேய், அவ வாழ்க்கைய பார்த்துட்டு போயிட்டாடா. நீ மட்டும் ஏன்டா இன்னும் அதே நினைச்சு உன்னை நீயே தண்டிச்சுக்கிற? என்னால முடியலடா, எல்லாமே வெறுமையா இருக்கு. எங்க போனாலும் அவன் நினப்பு தான். யாரை பார்த்தாலும் அவன் மூஞ்சி தாண்டா கண்ணு முன்னாடி இருந்து நிக்குது. என்ன பண்ண சொல்ற? நிலைமை புரியுதுடா. அதுக்கு நீ இப்படியே இருந்துட்ட எப்படி? அம்மா பத்தி கொஞ்சம் நினைச்சு பார்த்தியா? நீ நல்லபடியா அடுத்து ஒரு வேலைக்கு போனாதானே உங்க அம்மா நல்லா பார்த்துக்க முடியும். மச்சான், உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன்.
என்னால இதுல இருந்து வெளியே வர முடியலடா. அதுக்கு ஏதோ ஒரு வழி சொல்லு. ஒவ்வொரு நாளும் அவளை நினைச்சு நினைச்சு செத்துட்டு இருக்கிறேன்டா உள்ள. ஒரேடியா ஏதாவது பண்ணிட்டு போயிடலான்னு தோணுது. டேய் லூஸ் மாதிரி பேசாதடா. நான் அவனை சொல்றேன், கோவப்படாம பொறுமையா கேட்பியா? சொல்லு. மச்சான், எனக்கு தெரிஞ்ச சில பேர் இருக்காங்க, லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் ப்ராஸ்டியூட்ஸ் கிட்ட போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தா கொஞ்சம் மனசு மாறும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். என்னடா சொல்ற? டேய் இதுதான் சரின்னு சொல்ல வரல. ஆனா நீ இப்படி உடஞ்சு போய் உட்காந்துக்க பார்த்தா எனக்கு உனக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கா, பேரு மாதவி. ரொம்ப நல்ல டைப். நானே இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அவகிட்ட போயிட்டு வந்திருக்கேன். என்னதான் எல்லார்ட்டையும் அவ்வளவு மோசமாலாம் நடந்துக்க மாட்டேன். ஒரு வாட்டி அவகிட்ட வேணா போயிட்டு வரியா? என்னடா பேசிட்டு இருக்க நீ? நான் மீராவை லவ் பண்ணுறப்பவே அவள் கூட ஒரு கிஸ் கூட பண்ணதில்லடா. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லடா. டேய் அதெல்லாம் அவ பார்த்து பாடா, நீ அதை பத்திலாம் கவலைப்படாத. நீ ஒரு வாட்டி அவகிட்ட போயிட்டு வா. அப்புறம் உனக்கு எப்பப்பெல்லாம் டிப்ரெஸ்டா ஃபீல் பண்றியோ அப்பப்பெல்லாம் போயிட்டு வா, தப்பே இல்லை. இதான் அவன் நம்பர். உனக்கு வேணா பேசு, இல்லாட்டி விட்டுரு. இங்க பாருங்க, இனி ரஃபா பண்ற மாதிரி தான் வராதீங்க. புறம்போக்கு 800 ரூபாய்க்கு மனுஷன் மாதிரி நடந்துக்கிறான், மிருகம் மாதிரி நடந்துக்கிறான். ஹலோ, சர்வீஸ் வேணுமா? 1 மணி நேரத்துக்கு 800 ரூபா. குடிச்சிட்டு வரக்கூடாது, தனியா தான் வரணும். இதுக்கெல்லாம் ஓகேனா சக்திகளை வந்து கால் பண்ணுங்க. நான் ஈவினிங் ஃப்ரீயா தான் இருக்கேன். ஹலோ, வந்துட்டீங்களா? அதான் வர ஒரு நிமிஷம். கீழே படி இருக்கும், மேலே ஏறுவாங்க. ஓகே. உள்ள வாங்க. ஒரு நிமிஷம்.
சாரிங்க, தம்பிக்கு உடம்பு சரியில்லை, நான் தான் பாத்துக்கணும். அதான். பரவாயில்ல இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டைமா? பயப்படுற மாதிரி தெரியுது. இல்லை பயம் சரி ஓகே, நான் கழட்டட்டுமா இல்லை? இல்லை வந்த உடனே எப்படி கொஞ்ச நேரம் ஏதாவது பேசிட்டு இருக்கலாம். சரி ஓகே, பேசலாம். ஆனா எல்லாத்துக்கும் சேர்த்து 1 மணி நேரம். பரவாயில்லங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்த வேலையை பார்க்க வெறும் 5 நிமிஷமே போதுங்க, எதுக்கு 1 மணி நேரம்? அப்போ ஓகே, பேசலாம். சொல்லுங்க, என்ன மாதிரி ஒருத்திக்கிட்ட வரக்கு அப்படி என்ன உங்களுக்கு தேவை இருக்கு? தேவைன்னு இல்லை, கொஞ்ச நாளாவே என்னையவே எனக்கு பிடிக்கல. இங்க வர நிறைய பேர்கிட்ட இந்த வார்த்தையை கேட்டிருக்கேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு காரணம். உங்களுக்கு என்ன? நான் லவ் பண்ண பொண்ணு நான் இல்லாம வாழ கத்துக்கிட்டா. என்னாலதான் முடியும். அதனால இங்க வந்தீங்களா? இல்ல, ஃப்ரெண்டு சொன்னான் இங்க வந்தா எல்லாம் மறந்துடலான்னு. அதான். மறக்கணும்னு இங்க வரவங்க மறந்துட்டு போறதே இல்ல, கொஞ்ச நேரத்தை மட்டும் ஓடிட்டு போறாங்க, அவ்வளவுதான். வந்தோடனே கேட்கணும்னு நினைச்சேன். உள்ள யார் இருக்கா? என்னோட தம்பி. அவருக்கு என்ன பிரச்சனை? சின்ன வயசுல இருந்தே கை கால் வராது. அப்போ அவரை நீங்க மட்டும்தான் பாத்துக்கிறீங்களா? வேற யார் இருக்கா? எனக்குன்னு இருக்க ஒரே சொந்தம் அவன் மட்டும்தான். உங்களுக்கு வேற எந்த வேலையும் கிடைக்கலையா? கிடைச்சது, ஆனா அந்த சம்பளத்தை வச்சு மருந்து மாத்திரை வாங்க முடியாது. வேலைக்கும் போனேன், ஆனா அங்க இருக்க ஓனரும் அந்த வேலைக்கு இந்த வேலையே பரவாயில்லன்னு இங்கே இருந்துட்டேன். வாழ்க்கை சில நேரம் நம்ம விருப்பத்தை கேட்காது, அதோட முடிவை தான் நம்ம கேட்கணும். சாரிங்க, நீங்க தப்பா நினைச்சு வந்துட்டேன். இதுல புதுசு ஒன்றும் இல்லை, மற்றவங்க வெளியிருந்து பார்க்க நான் அவ்வளோதான். எனக்கு மட்டும் தான் நான் படுற பாடு என்னன்னு தெரியும். சரி வாங்க, ரொம்ப நேரம் பேசிட்டோம், வந்த வேலையை பார்ப்போம். இல்ல வேணாம். புடிங்க. நான் வேலை செய்யாம காசு வாங்க மாட்டேன். இது வேலைக்காண்டி இல்லாம ஒரு தம்பியா அக்காக்கு கொடுக்குறேன், அவ்வளவுதான். நான் இன்னைக்கு இங்க வந்ததே ஒரு பொண்ணை தேடி, ஆனா ஒரு நல்ல மனுஷியை பார்த்துட்டு போறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் வரேங்க்கா. ஹலோ. ஹலோ மாதவியா? 1 மணி நேரத்துக்கு 800 ரூபா. குடிச்சிட்டு வரக்கூடாது, தனியா தான் வரணும். இதுக்கெல்லாம் ஓகேனா சக்தி நகர் வந்துட்டு கால் பண்ணுங்க.